அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்கும் அன்னியத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் ஒரு நபிமொழியை வண்ணம் செய்து வருகின்றோம். அந்த அடிப்படையில 40 நபிமொழிகளை யார் மரணம் செய்கின்றாரோ அவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை சிபாரிசை பெற்றுக் கொள்கிறார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அந்த அடிப்படையிலே ரமதானுக்கு முன்பாக 37 ஹதீஸ்கள் கூறப்பட்டிருக்கிறது. தங்களிலே பலரும் அதை மனனம் செய்திருக்கலாம். இல்லாவிட்டால் நமது யூடியூப் சேனலிலே கலந்து மனனம் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த அடிப்படையிலே ஒரு சிறிய ஹதீஸ்களாக தேர்வு செய்து அது தொடர்பான சில விளக்கங்களை நாம் சொல்லிக் கொண்டு வருகின்றோம். இந்த அடிப்படையிலே 38வது ஹதீஸ் என்னவென்றால், قال النبي صلى الله عليه وسلم இன்னமல் அஅமாலு பில் ஹவாத்தீமி. மூன்றே வார்த்தை தான். இன்னமல் அஅமாலு பில் ஹவாத்தீமி. நம்ம ஏற்கனவே ஒரு ஹதீஸ் மனப்பாடம் பண்ணியிருக்கோம். இன்னமல் அஅமாலு பின்னியாத் அப்படிங்கிற ஹதீஸ் நிறைய பேருக்கு தெரியும். எல்லா ஹதீஸுடைய கிதாபில முதல்ல அந்த ஹதீஸ் தான் இருக்கும். இது லாஸ்ட் வார்த்தை மட்டும் மாறுபடுகிறது. இன்னமல் அஅமாலு பில் ஹவாத்தீமி. நிச்சயமாக அமல்கள் எல்லாம் முடிவை கொண்டு கவனிக்கப்படுகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸை ஸஹல் இப்னு ஸஅது ஸாயிதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள். புகாரி ஷரீஃபினுடைய 6493வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லிம் ஷரீஃபிலே 112வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. சரி, இது தொடர்பான சில விளக்கங்கள். ஹதீஸுடைய வார்த்தை நிலையா வச்சுக்க, மூணே வார்த்தை தான். இன்னமல் அஅமாலு பில் ஹவாத்தீமி. எல்லா விஷயங்களும் எல்லா நற்செயல்களும் முடிவை கொண்டு கவனிக்கப்படுகிறது என்பதாக பெருமானார் கூறுகிறார்கள். மனிதனுடைய செயல்கள் எல்லாமே முடிவை கொண்டு கவனிக்கப்படுகிறது. ஒண்ணுமில்லை, இந்த உலகத்தில எந்த ஒரு பந்தயமாக இருந்தாலும் அந்த பந்தயத்தினுடைய வெற்றி என்பது முடிவை கொண்டுதான் கவனிக்கப்படுகிறது. மனிதர்கள் கலந்து கொள்ளக்கூடிய பந்தயமாக இருந்தாலும் என்ன செய்யறாங்க, மற்ற குதிரைகளாக இருக்கலாம், அது மாதிரி நமது கிராமங்களில் நடைபெறக்கூடிய மாட்டு வண்டி பந்தயங்களாக இருக்கலாம், ஒட்டக போட்டியாக இருக்கலாம். இது மாதிரி எந்த பந்தயமாக இருந்தாலும் அதனுடைய வெற்றி என்பது எதை வைத்து கவனிக்கப்படுதுன்னா முடிவை வைத்து தான் கவனிக்கப்படுகிறது. ஒருத்தர் ரன்னிங் ரேஸ்ல ஓடுறாரு, ஆரம்பத்துல வேகமா ஓடினாரு, நடுவுல நின்றுட்டாரு, இல்ல கீழே விழுந்துட்டாரு, தோல்வியாகி விடுகிறார். ஆக சில பேர் என்ன செய்வாங்க, ஆரம்பத்துல கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாங்க, கடைசியில வேகமா ஓடி செய்யறாங்க, இலக்கையை தொட்டு விட்டார், அவர் வெற்றியாளர். அதே மாதிரி இந்த உலகத்திலே ஒரு மனிதனுடைய முடிவு எப்படியோ அப்படித்தான் அவர் சொர்க்கவாதியாக நரகவாதியாக முடிவு செய்யப்படுகிறார். இவருக்கு விளங்குவது மாதிரி சொல்வதாக இருந்தால், மனிதனுடைய வாழ்க்கையில நன்மையும் தீமையும் மாறி மாறி வரக்கூடியதுதான். மனிதனுடைய வாழ்க்கையில நன்மையும் வரும், தீமையும் வரும். இந்த ஹதீஸுடைய ஆரம்பத்தில் பெருமான் அதைத்தான் சொல்வார்கள். மனிதர்கள் செய்யறாங்க, நரகத்துக்குரிய காரியத்தையும் செய்கிறார்கள், நரகத்துடைய காரியத்தையும் செய்கிறார்கள் என்று சொல்லிவிட்டுத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்றாலும் கூட அவருடைய முடிவை கொண்டுதான் அவருடைய செயல்கள் முடிவு செய்யப்படுவதாக பெருமானார் சொன்னார். அவர் கடைசி நேரம் அவர் எப்படி மரணிக்கின்றாரோ அதை கொண்டுதான் அவர் சொர்க்கவாதியா நரகவாதியா என்பதாக முடிவு செய்யப்படுகின்றார். சரி, அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு ஹதீஸ்ல துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும் மஹசின் ஆகிபத்தனா ஃபில் உம்மூரி குல்லிஹா. அரபி தெரியல, ஒரு தமிழ்ல கேட்டுங்க. யா அல்லாஹ், என்னுடைய அனைத்து விஷயங்களிலும் நல்ல முடிவை ஏற்படுத்துவாயாக என்று
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. இந்த துவாவை சில நேரங்கள்ல என்ன செய்வோம், நம்ம லஹருடைய தொழுகையில ஓதும். லஹருடைய தொழுகையில ஒரு 3 துவா தான் ஓதுவேன், மாத்தி மாத்தி ஓதிட்டே வருவேன். அதுல இந்த துவா ஓதுவேன். அல்லாஹ் மஹசின் ஆக்கிபத்தனா ஃபில் உமூரி குல்லிஹா, யா அல்லாஹ் எங்களுடைய முடிவை நல்லதாக ஆக்குவாயாக என்று நாம் அல்லாஹ்விடத்தில் துவா செய்யும். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திலே எப்படி நாம் மரணிக்கின்றோமோ அப்படித்தான் என்ன செய்கின்றோம், மறுமை நாளிலே எழுப்பப்படுகின்றோம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துஹ்ஷரூன கமா தமூதூன், எப்படி நீங்கள் மரணம் அடைகின்றீர்களோ அப்படியே எழுப்பப்படுவீர்கள். அதே நேரத்தில் மௌத்து எப்படி வரும், தமூதூன கமா தஹ்யவும், எப்படி நீங்கள் இந்த உலகத்திலே வாழுகிறீர்களோ அப்படித்தான் உங்களுக்கு மௌத்து வரும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால வாழும் காலத்திலே என்ன செய்யணும், நம்முடைய அமல்களிலே நாம் பக்குவப்பட வேண்டும். எப்போதுமே ஒரு என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய திக்ரிலே தியானத்திலே என்ன செய்யணும், நல்ல வார்த்தைகளை பேசுவதிலே நாம் நல்ல செயல்கள் செய்வதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். என்று சொன்னால் சமீபத்துல கூட ஒரு செய்தியை நான் பார்த்தேன். ஒரு அஜத்தை பேசுறாரு, என்ன செய்யறாங்கன்னா இன்னைக்கு டிராவல் பண்ணுகிற நேரத்துல என்ன செய்யறது, ஒரு பாடல்களை போட்டுக்கிட்டு என்ன செய்யறது, கும்மால் அடிச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க போறாங்க. ஆனால் ஒருவேளை அது உங்களுக்கு கடைசி பயணமாக இருந்தால் என்ன செய்வீர்கள், எல்லோரும் பாவிகளாக நீங்கள் எல்லாவிடத்திலே போய் ஒப்படைக்கப்படுவீர்கள் இல்லையா? எந்த அடிப்படையில் நீங்கள் செய்ய இவ்வளவு கும்மாலம் அடித்துக் கொண்டு நீங்கள் பயணம் செய்கிறீர்கள். அந்த நேரத்துல குர்ஆனுடைய ஆயத்துகள் என்ன செய்ய போட்டு விட்டு அதை கேட்டுக்கிட்டு நீங்க போகலாம் என்பதாக சமீபத்தில் ஒரு அஜத்தை பேசுறாங்க. உண்மைதான். என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய எதை செய்தாலும் கூட இதிலே கவனமாக இருக்க வேண்டும். ஒரு வேளை அது நம்முடைய கடைசி விஷயமாக கூட இருக்கலாம். ஒரு பாவத்தை செய்கிற நேரத்திலேயும் அந்த கவனம் தேவை. ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திலே பாவத்தை செய்த அந்த நிலைமையில் அவருக்கு மௌத்து ஏற்பட்டு விட்டால் அது கெட்ட முடிவு தானே. அது அதே நேரத்தில் ஒரு நன்மைகள் செய்கிற நேரத்தில் சந்தோஷப்பட வேண்டும். இந்த நிலைமையில் நமக்கு மௌத்து வந்தால் நமக்கு நன்றாக இருக்குமே என்று நாம் நினைக்க வேண்டும். என்று சொன்னால் இந்த உலகத்தில ஒரு இபாதத்தில் அவருக்கு மௌத்து ஏற்படுது எவ்வளவு பெரிய பாக்கியம். சில மக்களுக்கு அல்லாஹ் தனது பாக்கியத்தை கொடுக்குறாங்க இல்லையா? தொழுகிற நேரத்திலே செய்யறாங்க, அஃபாத் ஆகுறாங்க, குர்ஆன் ஓதையில அஃபாத் ஆகுறாங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம். இப்போ அல்லாஹ்ட்ட கேட்கணும், யா அல்லாஹ் என்னுடைய முடிவை நல்லதாக ஆக்குவாயாக என்று கேட்கணும். என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய முடிவு எப்படி இருக்கின்றதோ அப்படித்தான் அவருடைய மறுவுலக பயணம் ஆரம்பமாகிறது. அதனால்தான் பெருமானார் சொல்லுவாங்க, இப்படி சொல்லுவாங்க, மன்கான் ஆகிர கலாமுஹு லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah, கடைசி வார்த்தை யாருக்கு கலிமாவாக இருக்கிறதோ, லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கிறதோ அவர் சொர்க்கவாதி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன ஒரு புறம் சொர்க்கம். பொதுவா முதல்ல சொல்லுவாங்க கலிமாவோட ஒரு ஏற்றுக்குன்னா சொர்க்கவாதின்னு சொல்லுவாங்க, அது வேறு விஷயம். ஆனா அதே நேரத்திலே அவருடைய கடைசி வார்த்தை கலிமாவா இருந்தா சொர்க்கம் ஏன் சொன்னாங்க என்று சொன்னால் கடைசி கூட கவனிக்கப்படுகிறது. கடைசியில் அவருக்கு சக்கராத்து நேரத்திலே கலிமா வருவது என்பது அல்லாஹ்வுடைய அருள். அல்லாஹ் அவர் சீபியை வழங்குவானாக, அல்லாஹ்வுடைய பாக்கியம். ஏன்னா இடத்துல கூட சில பேர் கேட்பாங்க, என்ன நாங்க கலிமா சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கோம், அவங்களுக்கு அந்த கலிமா வரவே இல்லை. நான் சொல்வது கட்டாயப்படுத்தாதீர்கள். சக்கராத்துடைய வேதனை மிகப்பெரிய கடினமான கஷ்டமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அந்த கஷ்டத்தை விட்டு என்ன செய்ய முடியல, தப்பிக்கவில்லை. அவ்வளவு பெரிய கஷ்டத்தை என்ன செஞ்சாங்க, பெருமானார் சந்தித்தார்கள். இந்த உம்மத்துக்கு உணர்த்துவதற்காக அல்லாஹ் தஆலா அப்படி கொடுத்தான். அதனால் நீ அந்த நேரத்தில் அவருக்கு கட்டாயப்படுத்தி அவர் ஏதோ ஒரு பாவமான வார்த்தையை சொல்லிவிட்டார், அதுக்கு நீ காரணமாயிருவீங்க. அதனால என்ன கட்டாயப்படுத்தாய், லக்கினு மௌத்தாக்குமை கொள்ளாயாக இருந்தார். அந்த இடத்துல என்ன செய்யுங்க, கலிமாவை பக்கத்தை உட்கார்ந்து சொல்லுங்க என்பதான் எனக்கு நோக்கம். தலிக்கின்றாவே பக்கத்தை உட்கார்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் நாடேவர் சொன்னால் பாக்கியம், சொல்லாவிட்டதா பாவி என்பது நம்ம முடிவு செய்யக்கூடாது. முடிவு அல்லாஹ் முடிவு செய்யக்கூடியவர். நம்ம யோக்கிய அடுத்தவனும் அயோக்கிய என்பதாக முடிவு செய்தது மனிதனுடைய ஒரு கீழ்த்தரமான ஒரு செயல். உலகத்துல யாருடைய நிலை என்னங்கிறது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அவன் என்ன செய்யணும், ஒரு மனிதன் என்ன செய்யணும், எப்போதுமே முடிவை கொண்டுதான் அவருக்கு கவனிக்கப்படுவது. பெருமானார் சொல்லுவாங்க, ஹதீஸ்ல கூட இப்படி சொல்லுவாங்க, அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு நன்மையை நாடிவிட்டால், ஒரு அடியானுக்கு அல்லாஹு தஆலா நலவை நாடிவிட்டால் அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னா அவனுக்கு மௌத்துக்கு முன்னால் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா கொடுப்பான். ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா நலவை நாடிவிட்டால் என்ன செய்யறான், அவனுக்கு மௌத்துக்கு முன்னால அமல் செய்கிற பாக்கியத்தை அல்லாஹு தஆலா கொடுப்பார் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க. இதா அராத அல்லாஹ், பெருமானார் சொல்லுவாங்க, இதா அராத அல்லாஹ் பி அப்தி கைரா இஸ்தாமலஹு கப்ல மௌத்திஹி, அல்லாஹு தஆலா ஒருவனை பயன்படுத்த நாடினால் அவனுக்கு என்ன செய்வான், அவனை அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், மௌத்துக்கு முன்னால் அவனை அல்லாஹு தஆலா பயன்படுத்திக் கொள்வான் அப்படின்னு சொன்னான். அல்லாஹு தஆலா நன்மையை நாடினால் மௌத்துக்கு முன்னால் அவனை பயன்படுத்திக் கொள்வான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சஹாபாக்கள் கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே கைஃப யஸ்தாமலஹு, அந்த அடியானை அல்லாஹ் இப்படி பயன்படுத்திக் கொள்வான்
பெருமானா சொல்லுவாங்க ஆமலி சாலியின் சும்மைய கபிபகு அழகி, கடைசி அவனுக்கு நல்ல அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா கொடுப்பான். அந்த அமலோடு அல்லாஹு தாலாவுடைய உயிரை கைப்பற்றி விடுவாங்க பெருமானா சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் அதுக்கு சான்றாக குர்ஆனிலே கூட சில செய்திகளை அல்லாஹு தாலா கூறுகிறான். அதான் நான் உங்களுக்கு ஒரு தடவை சொல்லியிருக்கேன், இந்த உலகத்துல மனிதர்கள் 4 வகையா இருக்காங்க. 4 வகையான மனிதர்கள் இருக்காங்க. இந்த உலகத்துல பிறக்கிறவங்க எல்லாருமே ஈமானுடைய அடிப்படையில பிறக்கிறாங்க. குல்லு மோதின் யூலதலா ஃபித்ரத் இஸ்லாம். இந்த உலகத்துல பிறக்கக்கூடிய எல்லா குழந்தையும் இஸ்லாத்தின் அடிப்படையில் பிறக்கிறது ஒண்ணு. ஆனால் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய விஷயத்திலே மக்கள் 4 வகையா இருக்காங்க. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய ஒரு கூட்டம், காபிராக வாழ்ந்து காபிராக மரணிக்கிற ஒரு கூட்டம், 3வது ஒரு கூட்டம் இருக்கு. இதான் ரொம்ப முக்கியம். 3வது 4வது ரொம்ப முக்கியம். ஒருத்தர் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மூத்தாகிறார், பாக்கியசாலி. காபிராக வந்து காபிரா மூத்தாகிறார், துர்பாக்கியசாலி. 3வது 4வது ஒரு கூட்டம் இருக்கு. யாரு கூட்டம் அப்படின்னா 3வது வந்துட்டு அவன் இந்த உலகத்தில் என்ன செய்வான், ஈமானோடு வாழ்வான், ஆனால் காபிராக மூத்தாகுவான். ஈமானோடு வாழ்வான், காபிராக மூத்தாவான். குர்ஆனில் அல்லாஹ் தனக்கு 3 வரலாறு கூறுகிறான். பலாரோடு பாவுராவுடைய வரலாறு கூறுகிறான். வத்துலு அலைஹி வஅல்லதி ஆத்தீனாஹு ஆயாத்தினா. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல பலாரோடு பாவுரான்னு ஒருத்தர் இருந்தார். பெரிய ஒரு என்ன செய்ய முஸ்தஜாபு துஆ, கையேந்திட்டா அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான். தௌராத்துடைய வேதமே அந்த காலத்துல 4 பேருக்கு தான் மனப்பாடமா தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், உஸைர் அலைஹிஸ்ஸலாம், இவர் 4 பேருக்கு தான் தௌராத்தே ஞாபகம் இருக்காரு. யாருக்கும் தௌராத் ஞாபகம் இல்லை. அவ்வளவு பெரிய ஒரு ஞானியாக இருந்தவர், ஒரு பெரிய ஆபிதா வணக்கசாலியாக இருந்தவர். கடைசி அல்லாஹ் தஆலா அவரை சொல்வானுடைய வரலாறு கொடுக்கிறார். சொல்லியிருக்கேன். என்ன செய்வார் அப்படின்னு, இந்த உலகத்திலே வந்து செய்வார், காபிராக ஈமான இழந்தவர் மூத்தாகுவார். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல சாஹாபா சஹாபி இருந்தார். ஒமின்ஹும் மன் ஆஹதல்லாஹ், சூரா தௌபாவிலே வரலாறை கூறுவார். ஹமாமத்துல் மஸ்ஜித், பள்ளிவாசலே கெதிர் பள்ளிவாசலே படுத்து கிடப்பார். கடைசியில பார்த்தீங்கன்னா ஃபாத்தபு நிஃபாகா, ஒரு முனாஃபிக்கா மூத்தானவர் என்று அல்லாஹ் தஆலா சொல்வார். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா ஒருவரை சொல்வார், இதுக்கால் இன்சான் குஃபர் ஃபலம்மா கஃபர கால் இன்னி பரீஉ மின்க. பர்சீசா என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய வணக்கசாலியை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறார். பெரிய வணக்கசாலி, 24 மணி நேரம் ஒரே வணக்கத்திலே இருந்தார். கடைசியில பாத்தீங்க அப்படின்னா என்ன செய்வார், ஷைத்தானுக்கு கீழ்ப்படிந்த ஷைத்தானுக்கு சஜ்தா செய்தவர் இந்த உலகத்தை விட்டு மௌத்தான வரலாறு அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறார். ஆக இந்த உலகத்திலே செய்தாங்க, ஈமானோடு வாழ்ந்தாங்க, இபாதத்தோடு வாழ்ந்தாங்க, கடைசியில காபிராக மௌத்தானாங்க. அல்லாஹ் பாதுகாப்பாங்க. அதே மாதிரி 4வது ஒரு கூட்டம் இருக்கிறது. என்ன செஞ்சாங்க, காபிராக வாழ்ந்தார்கள், ஈமானோடு மௌத்தானார்கள். யார்? அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த இதை வெல்வதற்காக வேண்டி அவங்க கைத்தடியை போட்டவன பாம்பாச்சா இல்லையா, அதை ஜெயிப்பதற்காக வேண்டி ஃபிரௌன் வந்து 70,000 மந்திரவாதிகளை வர சொல்லியிருந்தான். உலகத்திலிருந்து எல்லா உலகத்துடைய மந்திரவாதிகளை வர 70,000 பேர் வந்திருந்தாங்க. என்ன செஞ்சாங்க, முதல்ல வந்து முதல்ல செஞ்சாங்க, தண்டத்துல இருந்த இந்த கயிறுகளை குச்சியெல்லாம் போட்டோன்னு என்ன செய்யறது, பாம்பாயிருச்சு. கடைசியில மூசா அலைஹிஸ்ஸலாம் போட்டாரு. போட்ட உடனே அது உண்மையான பாம்பாய் எல்லாத்தையும் முடிஞ்சிருச்சு. அப்ப அந்த மந்திரவாதிகள் விலகி கொண்டாங்க. உண்மையிலே நம்ம எல்லாம் மந்திரவாதிகள், அவர் நபிகதை விலகிட்டாங்க, ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த இடத்துல 70,000 பேர் ஈமானை ஏற்றுக்கொண்டார். குர்ஆனில் இல்லாத வரலாறை சொல்லுவான், நிறைய இடத்துல தான் சொல்லுவான். அப்ப ஃபிரௌன் சொன்னான், ஆமன்தும் கபல ஆதரவுக்கும், நான் உங்களுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஈமானை ஏற்றுக்கொண்டீர்களா? நீங்க ஈமான விட அப்படின்னா என்ன செய்ய, மாறுகை வாங்கி சிலுவையில அறையுன்னு சொன்னான். வாழை பரவாயில்லை, இன்னா இரா ரப்பினா லமுன்கலிபூன், நாங்க இவருடைய இறைவிடத்துல போகக்கூடியது. என்னைக்குதான் மூத்தாகிறோம், ஈமானோட மூத்தாகிறோம். 70,000 பேரை அவர் என்ன செய்தார், கொலை செய்தார். அதான் பெருமானா சொல்லுவாங்க, காலையிலே அவர் காப்பிராக இருந்தார்கள், மாலையிலே ஈமானோட ஷஹாதத்துடைய பாக்கியத்தை எல்லாம் கொடுத்தால் பாக்கியசாலி பெருமானா சொல்லுவாங்க. என்ன செய்யறோம், இந்த உலகத்திலே வாழும் காலத்திலே என்ன செய்ய வேண்டும், எல்லா காலத்தையும் நாம் அமல்கள் செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். பாவமான விஷயத்தை பேசுவதை செய்வதை விட்டும் நான் பாதுகாக்க என்று சொன்னால் ஒவ்வொரு நேரமே மௌத்துடைய நினைவர வேண்டும். இந்த பாவத்தின் நிலைமையிலே நாம் மூத்தாகிவிட்டால் துர்பாக்கியசாலிகள். அதனால நல்ல விஷயத்தை பேசக்கூடியவர்களாக, நினைக்கக்கூடியவராக, செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதால் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரையாக இருக்கிறது. இதை கேட்டவரை கடைபிடிக்க அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்.